கதைகேளு கதைகேளு கரிமேட்டு கருவாயி கதைகேளியா அந்த கரிமேட்டு கருவாய கதை போல இந்த புதியிலும் கிடையாதுடியா கட்டுக்கதையில முட்டுக்கதையில ஜெயித்தவ வரலாறு வைகை நதிக்கர ஊரத்தில அன்று வாழ்ந்து ஜெயித்தவன் வரலாறு கதைகேளு கரிமேட்டு கருவாயி கதைகேளியா நன்மை செஞ்சால் ஊரில் யாவருக்கும் அந்த பாரமான சில நீர் இருக்கும் ஆகான கருவாய பேரை யார் சொன்னால் கருவில் இருக்கும் பிள்ளை கையெடுக்கும் பாவி பயல்களே வேதளிச்சா அந்த பண்ண குடும்பத்தில் நீந்தெழுச்சா மானம் பிரதானந்தா நானும் கரிகானந்தா இவனே சிங்கம் என்று பேரெடுத்தா. அதுக்கு மேல வரி தெரியல. வெரி குட், அப்படித்தான் இருக்கணும். சார் போய்ங்க ப்ரோ. ஹலோ ஹலோ, ஆம்பளையால காணா, பொம்பளையால ஒரு 20 பேர்த்தா காணா. சாணி ஓட போயிடுச்சு. சாணி தொளிக்கவா ப்ரோ? ஹலோ ஹலோ, இன்னும் கொஞ்சம் சார்பு. ஆதி சாமி அழைக்கும் போது எந்திரிக்க கூடாது. கருங்குளத்து முனி கிராஸ் ஆகிற நேரம் சிடவுண்ட் பிடி பொழந்து வடுத்துட்டாங்களே, எந்திரிங்கப்பா. ஹேலே, நான் சாமி அழைக்க வந்தேனா உங்கள் சாமான அழைக்க வந்தேனா? ப்ளீஸ் ப்ரோ, டொங்காஸ் ப்ரோ, எந்திரிச்சு உட்காருங்க எல்லாரும். ஹலோ ஹலோ, அதுக்கு நீ வேணும்ன்றது. ஹரி ஹரி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய முந்திவி தொந்திவி நாயகனே எப்பே முருகனுக்கு முத்தவனே ஆனே முகத்தோனே ஐந்து கரத்தினை நாய் வணங்கி ஏத்தங்கர பொன்றாக்கை வணங்கி என் அபுதரு மாறாமல் நல்லோசை மங்கிடாமல் என் குரலும் தடுமாறாமல் குரலோசை மங்கிடாமல் அந்த கலிஜரி கம்மாயா என் கலவனுக்கு உடமறந்தான் படுங்க. என் கலிஜரி காளி முனியன வணங்கி இந்த வெள்ளம் பொள்ளு கிராமத்துல உள்ள என் நிறகுலத்த ஐயனாரை வணங்கி என் கருப்பனை வணங்கி ஆதி ஒரு காலம் இந்த வெள்ளம்பள்ளு கிராமத்துல எங்க ஐயாக்க வாழ்ந்த காலம் பழைய கிழவங்க உள்ள காலையில இந்த வெள்ளம்பள்ள உள்ள இந்த நிறகுலத்த ஐயனாருக்கும் என் கருப்பனுக்கும் நம்ம கிழவே நம்ம இங்க மலையும் தேங்காய் வளமும் வாங்க கூடாதுன்னு நம்ம சாயலகுடியிலையும் ராம நாட்டுலையும் நம்ம கமுதியிலையும் நம்ம ஜாமிக்கு தேங்காய் வளம் பூஜை ஜாம வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி இந்த வெள்ளம் பள்ளு கிளவே மயிலக்கால 2 ஒட்டி அங்க கனத்த நல்ல நெல்லு மூட பாறையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஒட்டி மதுரை 5 லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணம் போய் அங்க தாளம்பு வாசத்துக்கு எங்க கிளவே தல்லா உள்ள ரோட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கும் எங்க கிளவே சிம்மக்கள் வேதிக்கும் அத்தீர வாசத்துக்கு ஆனக்கல் ரோட்டுக்கும்
என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவன் கோரி பாளைய விதிக்கும் அங்க பூப்பாரம் தானே ஆண்டிச்சாமிக்கு புள்ள மாடு 2 ஓட்டி மதுரை மேல மடக்கம்மா வழியில மாட்டு வண்டி வரும்போது பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னாரா ஆத்தாடி ஆத்தா இந்த பூவாடைக்கு இந்த பொல்லாத முனி வந்து நிக்குது. நான் மனசுல அணிதினமும் மண்டியிட்டு வேண்டிய வெள்ளம் பொள்ள உள்ள ஐயனாரையும் கருப்பனையும் காணாமுடா. அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிளம்பி உட்காந்து அட தட்டு நான் மாட்ட போவோம். இந்த வெள்ளம் பொள்ள சாமி எந்த சாமிக்கும் பொடி கொடுக்க மாட்டாதுடா. என் மாந்தோப்பு மதிய நேரம் மடத்தண்ணி பாயுங்காலாம். என் மாந்தோப்பு கருப்பு நீ எந்த மடையில தலகுனிக்க வர போற? பாப்பா பாப்பா எக்கோ குறை பத்தேன் செகுல அரையிற நேரம் சாமி என்னப்பா தீப்பெட்டிலாம் பாட்டியா? எவனோ சீரட் அடிக்க தூக்கிட்டு போயிட்டேன் உள்ள. அதில் கொஞ்சம் வாலி வைக்கிறேன். அவன் பேசுறது எனக்கே புரியாது. ஐயா யாராவது தீப்பெட்டி இருந்தா கொடுங்க ஐயா. நீ ஒன்றும் போகிறது மயிரை கொடுக்க வேணாம். எந்த ஊரில் தீப்பெட்டி இல்லாமல் வருவாங்க? பதப்பட்டு போச்சு ப்ரோ. நல்லா உட்காரு. உள்ள கோவத்தில் ஒன்று நெஞ்சில் ஒரு ரத்து தீப்பெட்டி வைப்பான். படுத்தான் உறக்கம் இல்ல, வாய் விரிச்சா தூக்கம் இல்ல. தீப்பெட்டியா கொஞ்சம் மண்ணெண்ணெய் வாங்கிட்டு வந்து உன பொருதி விட்டு எரிச்சு விட்டு போகும். பாத்தியா அவர் கேட்குற அளவுக்கு வந்துருச்சு உன் பர்ஃபார்மன்ஸ். தீப்பெட்டி இல்லாம நம்மளுக்கு சீரட் அடிக்கிற பழக்கம் இல்லை. ஆமா உள்ளி கணேஷ் போல தானே ஓடுவார். என்னைக்கு குறும்புதலுக்கு அடை வாங்கிட்டு மேற்கு விழுந்து ஓட போறியா? எக்கோ குறைங்க மங்களி. ஆகா எங்க அண்ணன் சூப்பரா ஆப்ரேட் பண்ணதுரா முருகா. வெரி குட் ப்ரோ. நீ பிறந்தது எந்த ஊரு? முதுகுலத்தூர் பெரிய ஆஸ்பத்திரி. தம்பி நான் கோடாங்கி இந்த நக்கல் இதெல்லாம் பண்ணக்கூடாது. 3 நாளைக்கு நீர் வராமல் செஞ்சு விட்டு போயிடுவேன். அணத்துக்கிட்டே தெரிவேன். சரி சார் ஒழுக்கமாக இருக்கணும். சரி சார் எதுவும் பேசக்கூடாது. நல்லா உட்காரு. அப்போதான் ஓட முடியாது. எத்து வாங்குறது சரியா இருக்கும். உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் கிஜா கிஜா இந்த தீப்பெட்டி கொண்டு வந்துட்டாரு. பர்ஃபார்மன்ஸ் பொழந்துருவார்ல. தங்கப்பாண்டி கூட நல்லா பண்ணுவேன். இல்லை வெறும் விதியில் என்ன பார்த்து வைக்கிறேன்? சூட ஏறி இப்போதே எரியுது. கருப்பு என்னப்பா உனக்கு சாமி வந்துச்சா? மைக்கு விழுந்தா அவன் காசு வாங்கி தரேன் பேசாம இரு. ஏலை எந்த ஊரோட நோத்தா சாமி இப்படி ஆடிச்சு? அருள் பிடிக்கல என்ன நடக்குன்னு தெரியாது. ஆமா மேடையிலே உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை அருள் பிடிக்குது நொப்பத்தா விட்டு அருள் சொல்றதுக்கு மட்டும் கரெக்டா கேளுப்பா. ஏலை என்னடா அதை ஓடுகிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் வந்து போய் சேரணும். ஆமா நீ வீட்டுக்கு போய் சேர்றத நான் பார்க்குறேன். உங்க கிழவனும் கிளவியும் பிள்ளைகள கூட்டி பிறஞ்சாஞ்சு வரையில சரி நம்ம எங்க போய் தங்க போறோம்? எங்க உங்க கிழவனும் கிளவி சரி. அப்போ மாந்தோப்பு கம்மாயில உங்க கிளவி குளிச்சு முழுகி சரி குளிச்சுட்டு என்ன பண்ணாங்க சொல்ல விட ஆனந்து நான் அரைஞ்சூரி. அப்புறம் சரி சாமி தலதவட்டி பாவாடைய கட்டும் காலம். இதெல்லாம் அதிசயத்துக்கு வேணாம். குளிச்சு முழிச்சிட்டு அப்புறம் பாவாடை தான் கட்டுவாங்க. என்னதான் இது அதிசயமா? சரி ஆமாம் அது வேற ஏதாவது சொன்னா சம்பளம் கொடுக்க மாட்டேன்.
என்ன உன் டைலாக் பேசிட்டு நீயே கொக்கு மாதிரி இப்படி இப்படின்ற. சரி சரி ஊன்னு சொல்லு. ஊ ஆ சரி அதோட முடிச்சுக்கணும். எதிர்த்து கேள்வி கேட்டா கேட்கலாம். சரி அப்ப கிளவே ஆடு மேட்ச் வாராரு. ஓம் தம்பி ஆடு மேட்ச் வர்றாருன்னா ஆடு மேட்ச் வந்துட்டாரான்னு கேட்கணும். சொன்னா வேணாம் வேணாம். ஆடு மேட்ச் வரும்போது கிளவே ஆடு மேட்ச கம்ப காணா. ஓம் ஏன் சரி சரி ஊண்ட ஒரு தடவை தான் சொல்லணும். சரி சரி அப்ப கிளவன் கம்ப தூக்கி நிக்கிறா. கிழவிக்கு என்ன எச்சி பத்தியோ கிழவன் கம்பா தூக்கியிருக்கா. ஒரு நாள்னாவது ஆடை பத்துறதுக்கு தானே அது இல்லையா? முருகா விகேசி செருப்பு இருந்தா 2 தூக்கி போடு. இவனை இதோட அடிச்சு வெள்ளம் பல்லே க்ளோஸ் பண்ணி எரிச்சு விட்டு போயிடுறேன். அப்ப கிளவி மாசமான நேரம் நான் குறிவாக்கவே இல்லை. ஏன் கிழவி எந்த காலத்துலடா எந்த ஊர்ல மாஜி மனைவி யாரா? தம்பி இந்த டைலாக்லாம் விஜய் டிவியில் வச்சுக்கிறேன். குறும்பி எடுத்துக்கிட்டு அறையவேன். கிழவி ஏலே நொப்பமுட்ட. அப்போ உங்க அப்பாவுக்கு அம்மானா அப்ப அது கிளவின்னு தானே சொல்லுவான். அது குமரியா இருக்கும் போது. சரி சரி மாஜ மறந்த கிழவிக்கு 2 மாசத்துல நொப்பையும் பிறக்கிறாரு. எல்லாம் அதிசய புலாக்கா சொல்லக்கூடாது. 2.5 மாசத்துல எப்படி? ஐயா 2 மாசத்துல பிறந்துட்டாருன்னா ஊன்னு சொல்லு. சரி 2 மாசத்துல பிறந்த உங்க அப்பேன் ஓம் என்ன வெந்தயம் சொல்ல சொல்றேன். அப்புறம் 3 நாளுல 1வது பள்ளிக்கூடம் போறாரு. எங்க அப்பேன் சரி போயிருப்பாரு. பள்ளிக்கூடம் போய் திரும்பும் போது 10வது ரெக்கார்ட் ஷீட் வந்துருச்சு. ஊன்னு சொல்லு. ஓம் காசு வேணுமா வேணாமா? வேணும் வேணும். ஆமா அது ஊன்னு சொல்லணும். ஏன்னா நான் என்ன சொல்லணும் ஊன்னு சொல்லணும். சரி அப்ப திரும்பி என் கிளவி மாசமாகிறா. மறுசு என்ன பிடிச்சிருச்சு? மறு மறுபடியும் மாசமாயிருக்கா? சரி அப்புறம் அப்ப கொண்ட முடியாது இருப்பாவுல. என்ன கேட்கற மட்டும் சொல்லணும். பக்கம் மேல சாணுங்கப்பா. அப்ப கிளவி மாசமாகும் போது கிளவன் பால் பீச்சுற மாடு கட்டுறாரு. சரி பொட்டை மாடு. மாட மாடு 3 கண்டு போடுது. ஒரு நாளைக்கு 350 லிட்டர் பால் கறக்குதுடா. ஆனா உன்கிட்ட கோடாங்கி குறிவாக்கு வந்ததுக்கு என்னையே செருப்பு அடிக்கிறது. எந்த ஊர்ல எந்த நாட்டுல கூட இருக்காது மாடு 350 லிட்டரு. இதெல்லாம் அந்த காலத்துல கிறந்திருக்குன்னா அந்த காலத்துல தெய்வ சக்தி இருந்திருக்குப்பா. ஓ அதனால இருக்கலாம். சரி சரி அப்ப பால் பீச்ச கிளவி போறா. ஓ கிளவி சரி அப்ப மாட்டுக்கு மடுவ காணோம். காளை மாடை கட்டியிருப்பாங்க தொழுவத்துல. இனி உனக்கு 2 பெண்ணு. ஆமா சாமி உள்ள இருக்குது 2 பேரு. ஆமா இனி பின்தொடர்ந்த அண்ணமுனி அவன் 7:30 3:30 ரெண்டும் சேர்த்த 11 வரும்ல. அந்த பிள்ளைய அழைக்கிறேன். சரி சாமி கொஞ்சம் விதியை இப்படி வை. தண்ணி நல்ல ஏன் உள்ள குடஞ்சமந்து குடஞ்சமந்து என் ராஜா தினி போகையில தண்ணி நல்ல சுமந்து தண்ணி நல்ல குடஞ்சுமந்து என் ராஜா தினி தண்ணிக்கு போகையில என் பின்தொடர்ந்த என் அண்ணே முனி பேய் மாதிரியே தெரியலையே. நம்ம ஆடலும் பாடல ஆடி வந்த மாதிரி ஆடுறா. ஹலோ மேடம் பர்ஃபின் அடிச்சிருக்கீங்களா? சுட்டி சுட்டி ஓ வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டி போதல்லமா வாங்கி கொள்ளடி சுட்டி சுட்டி போகால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டி போகால கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி போனா போகட்டும்
வட்டி கொள்ளடி வட்டி வட்டி மோதலும் வாங்கி. தம்பி ரொம்ப 2 பேரும் என்ன விளையாடுற சிப்பிங் விளையாடுறீங்களா அதான் ஏய் மயிர் மாலை மசுரை நீக்கிட்டு 2 ஆரம் அரைஞ்சு விடுவேன் நான் பாடுறதுக்கு பெரிய எஸ்பி பாலசுப்ரமணி தம்பி இந்த சீனில் மட்டும் கையை விட மாட்டீங்களே நீங்கள் குளிர் ஆயிரதுக்கு நான் செக்யூரிட்டி விளாக்கணும் ஒன்னே தால உதுத்த முட்டை அவனை கையை விட சொல்லுமா கையை விட்டா வீச முடியும் உட்கார்த்தா மண்டி ஓடுத்தா வண்டி ஓடு வண்டி ஓடுத்தாரா அல்ல மண்டி ஓடுத்தா உச்சி நல்ல யாத்தா ஒரு மணியா ஒரு மணியா தண்ணிக்கு போகையில ராஜா தினி போகையில தண்ணிக்கு தண்ணிக்கு தான் நீ போகையில தொடர்ந்தா அண்ணே முனி தண்ணிக்கு போகையில ராஜாத்தி ஏதா என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க ஊத்த கழிச்சு சிரிச்ச வெய் என்னப்பா சிரிச்ச வெய் இது நீங்க 2 சிரிச்சவள பார்த்தானே இருக்கீங்க ஏதா உன் பேர் என்னத்தா சுனிதா அதே சுனிதா தம்பி அந்த டீ கடையில போய் 2 வாங்கிட்டு ஏய் பேர் சுமிதாயா சுமிதா சுமிதா எதுக்கு இந்த நமிதாவை பிடிச்ச எந்த நமிதாவை உன்னையத்தான் சொல்றேன் என்னத்தா வேணும் சுமிதா எனக்கா ஆ. குஞ்சு வேணும் ராதா குஞ்சு வேணும் எனக்கு குஞ்சு வேணும் ராதா குஞ்சு வேணும் நான் ராதா குஞ்செல்லாம் கேட்டேன் உன் குஞ்ச கேட்கல போடா போடா தம்பி இதே ஜாக்குன்னு மடிக்கடிலாம் ஏறல என்ன காமாடு தலைமாட உன்னை இறைய போனேன் இப்ப அவன் நெருங்க விடாதல ஏய் பூடோ ஒழுங்கா இருந்துக்கா இல்லனா என்ன புடிங்க தெரியுது அப்படி அவர் தலையை பாரு பனங்கொட்டை சூம்பன மாதிரி இருக்கும் பெரிய தியாகராஜ பாதவர் வீட்டில் ஒரு வேலை பார்த்தவர் ஏழு தையில பாரு மூளையை வளர்க்க சொன்னா மதுரை வளர்க்குறேன் அவன் குஞ்சு ஒண்ணு ஒண்ணா குஞ்சு ஒண்ணு ஆத்தா வாங்கித்தாரே அது சேவா குஞ்சா பொட்டை குஞ்சா சேவா குஞ்சா பொட்டை குஞ்சா எனக்கு சாவா குஞ்சு தான் வேணும் ஏன்டா நீ சொல்லி தரல பேசு கொஞ்சம் மேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா சின்ன கருப்பு கடிச்சதை கொடுத்துருப்பேன் ஆனா பிச்சை எடுத்துட்டாங்கடா அருள் பிடிச்சு சாவா குஞ்சு ஒண்ணு வாங்கித்தாரே ராசாத்தி உனக்கு அவனை தூக்கி வேணா ஏதா பண்ணு என்னடா நம்மளை கவனிக்கவே இல்லையா வாக்கிங் போற மாதிரி போறான்டா ஆள் அள்ளிட்டானே ஏத்தா உன் பேரு சுமிதா இப்படி பேய் நான் எத்தனை வருஷமா கோடாங்கி பார்த்துருக்கேன் சுமிதான்னு ஒரு பேய் எவ்வளவு நீட்டா இருக்கு பாரு. ஆமா ஆமா உன்னை எங்க போகும்போது பிடிச்சிச்சு ஊருக்கு போகும்போது மொட்டனாக்கா ஏய் ஊருக்கு யா மூதேவி ஊதுக்கு இருந்துச்சுடா ஊருக்கு போகும்போது சுமிதா பிடிச்சா வேற யார்த்தா பிடிச்சா ஆனந்த் பிடிச்சான் அது ஆனந்த் பிடிச்சான் புருஷன்ட்ட வெட்டு வாங்க போறேன் கையா பிடிச்சாயா ஏர் முடிக்கே கைகள் இடை முடிக்கே நீர் வயல் போல் அங்கே நிலவெனக்க ஏர் பிடிக்க இடை முடிக்க நீர் வயல் போல் அங்கே நிலவெனக்க ஆனந்துக்கு என்ன வேணும் எனக்கு இதே வேணும் யாரு உனக்கு வேற என்னத்த வேணும் சேவை கொஞ்சம் வேற என்ன வேணும் எனக்கு கோட்ரு வேணும் எனக்கு கோட்ரு வேணும் எனக்கு கோட்ரு அந்த அவங்க அப்பா இங்க போயிட்டாரு என்ன பாண்டியண்ணே பிளாக்கில் சரக்கு ஓட்டுருவோம் போல ஏங்க நான் வேணும்னு சொன்னேன் நான் ஓட்டுறேன் நான் எனக்கு வேணும் வேணுமா மணி வைக்கல எதுவும் சரக்கு கிடக்காப்பா நீ கேஸ் கப்பி பிடிச்சிருப்பில்ல எது இருக்கா கலை குடியார முண்டைய வச்சு பேய் வெட்டுறேனே கோற்று ஒண்ணு வாங்கித்தாரேன் கோற்று ஒண்ணு ராஜாத்தி கோற்று கேட்டில உனச்சிய எதை சாப்பிடுவ கோற்று குடிப்பையில எதை சாப்பிடுவ ஊறுகாயா லோக்கல் தானா பஜாரியா குடுவாஞ்சேரியா கோந்தசாமி ஊறுகா ஒண்ணும் வாங்கித்தாரேன் கண்டிலா தங்க பாண்டி ஊறுகா வாங்கி குடுறா ஊருகா உண்டு அபோய்
அடிப்ப கம்மாகர அப்பதான் பேக் ஷாட் அடிப்பாங்க என்னது இல்ல அவங்க அங்கிட்டு பாட்டு அடிப்பாங்க கம்மா கரையில தண்ணி வாங்கி அடிப்பேன் அதான் எந்த குறைய வராது வர்ற வெள்ளிக்கிழமை உன்னை நான் சொல்லி பார்க்கிறேன் உன் சோழியை முடிக்கிறேன் வட்ட வட்ட பாறையில வரகர சீதிட்டையில வட்ட வட்ட பாறையில வருகர சீதிட்டையில வட்ட 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 பாறையில பாறை